இன்று நாம் கேட்கப் போகிறது அமரர்களின் வேதனைக்காக அசுரர்களின் அச்சத்தைக் களைந்து உலகத்தை ரட்சிக்க ஆறுமுகனாய் அவதரித்த தெய்வத் திருமகன் முருகப்பெருமானின் அதிசயமான பிறப்புக் கதை. தெய்வீக அன்பும் கருணையும் சங்கரனின் அருளும் கலந்த பரம ரகசிய அத்தியாயம் இது. திருக்கல்யாணம் முடிவடைந்து தேவராசிகளும் தேவகணங்களும் பேரானந்தத்தில் அவரவர் இருப்பிடங்களுக்கு திரும்பினார்கள். ஆனால் தேவர்களுக்கு சூரபன்மனை பற்றிய பயம் மட்டும் நீங்கவில்லை. அசுரர்களின் கொடுமை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போனது. தேவர்கள் மேருமலையில் பதுங்கிக் கொண்டு வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாக கடந்து கொண்டிருந்தது. அனைவருடைய இதயத்திலும் ஒரே நம்பிக்கை, ஈசன் கல்யாணமானார், இனி குமரன் பிறந்து நம்மை காக்கப் போகிறார் என்று. ஆனால் அந்த நாள் வரவில்லை. வேதனையும் பயமும் தேவர்களை அழித்தது. அமரர் உலகமே ஒன்று கூடி பிரம்மனை நாடினார்கள். இந்திரன் பிரம்மதேவனிடம் ஈசனின் நிலை பற்றி அறிந்து வர தூது அனுப்ப வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். வாயுதேவன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பயம் இருந்தும் கடமை உணர்ச்சியால் அவர் கைலாசத்தை நோக்கி புறப்பட்டார். திருவாயிலை வந்தடைந்த போது நந்திதேவனின் சினம் புயலாய் பொங்கியது. என் அனுமதியின்றி அந்தப்புறத்தில் நுழைய முடியாது. மன்மதன் அழிந்த நினைவு வாயுவை நடுங்க வைத்தது. அவர் திரும்பிப் போக வேண்டிய நிலை உருவானது. வாயுதேவன் திரும்பிய போது தேவர்களின் நம்பிக்கை நொறுங்கியது. ஆனால் இந்த முறை அனைவரும் சேர்ந்து கைலாமலையின் திருவாயிலை அடைந்தார்கள். அவர்கள் பக்தியுடன் நந்தியைப் போற்றி வேண்டினர். நந்தியும் கருணை கொண்டு அனுமதி பெற்றார். தேவர்கள் அந்தப்புறத்துள் நுழைந்தார்கள். அங்கு பொன்னிற ஒளிக்கதிர்களால் திகழ்ந்த சிம்மாசனத்தில் பரமேஸ்வரரும் பார்வதி பராசக்தியும் எழுந்தருளியிருந்தனர். தேவர்கள் மனவருத்தத்துடன் விண்ணப்பித்தனர். எம்பெருமானே, குமரன் பிறக்கும் வரை சூரனின் கொடுமை ஓய்வதில்லை, எங்களை காத்தருளுடுங்கள் என்று தேவர்கள் ஈசனிடம் வேண்டினர். சிவபெருமான் திருவாய் மலர்ந்து, வருந்தாதீர், உங்கள் துயரத்தை நிச்சயம் தீர்ப்போம். அந்த நிமிஷத்தில் உலகமே அதிர வைத்த அதிசயம் நிகழ்ந்தது. ஈசன் ஆறுமுக மூர்த்தியாக தோன்றினார். 6 திருமுகங்கள், ஒவ்வொன்றின் நெற்றிக்கண் வழியாக சுடரொளியாக தீப்பொறிகள் எழுந்தன. அந்தப் பொறிகள் உலகமெங்கும் பரவி வெப்பமாயிருந்தாலும் ஒரு உயிர்க்கும் தீமை விளைவிக்கவில்லை. அவை அசுர பயங்கரத்தை ஒடுக்கப் பிறந்த புனித பொறிகள். இறைவன் வாயுதேவரையும் அக்னிதேவரையும் அழைத்தார். இந்த 6 பொறிகளையும் கங்கை ஆற்றில் சேருங்கள் என்றார். ஈசன் அருளால் தாங்கும் வல்லமை பெற்ற 2 தேவர்களும் அப்பொறிகளை ஏந்திச் சென்றனர். கங்கை நடந்த அற்புதம். அக்கினி பொறி கங்கையில் விழுந்ததும் அனல் புனலானது. கங்கை அவற்றை சரவணப் பொய்கை நோக்கி எடுத்துச் சென்றார். அந்தப் பொய்கையில் 6 அருட்சுடர்கள் செந்தாமரை மீது மலரொளியாய் அமர்ந்தன. 2 கணங்களுக்குள் அருட்சுடர்கள் உருவெடுத்து 6 திருமுகங்களும் 12 திருக்கரங்களும் அனற்பரம் பொருளும் ஒரே திவ்ய கலையான சிவக்குமாரனாக அவதரித்தன. விண்ணில் துந்துபிகள் முழங்கின. பூமி பூமழை பொழிந்தது. அமரர்கள் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினர். அசுரர்களின் சாபம் தொடங்கியது. கார்த்திகை பெண்கள் வந்து பாலூட்டினர். திருக்குமாரன் 6 குழந்தைகளாய்த் திகழ்ந்து அன்பும் தாய்மையும் கலந்து அற்புத விளையாட்டுகள் புரிந்தார். பின்னர் 6 குழந்தைகள் ஒன்றாய் இணைந்து 6 முகங்களும் ஒரு தெய்வக் குரலும் கொண்ட ஆறுமுகப் பெருமானாக எழுந்தருளினார். இவ்வாறு உலகம் முழுவதையும் ரட்சிக்க, அசுரர்களின் அச்சத்தை அழிக்க, அன்பும் நீதியும் நிலைக்க திருமுருகன் அவதரித்தான். அவரின் அருளும் காப்பும் என்றும் நம் வாழ்க்கையில் நிலைக்கட்டும். நம் மனங்களில் பயம் இல்லாமல் நம்பிக்கை மட்டுமே நிறைந்திருக்கட்டும். ஓம் சரவணபவா, ஓம் முருகா போற்றி. இத்தகைய தெய்வீக கதைகளை தொடர்ந்து கேட்க டிவைன் புராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.